ஸோ நான் வந்து ஒரு லாயர், ப்ளஸ் வந்து இந்த படத்தில் வந்து போலீஸ்லாம் இப்படி தான் நடந்துப்பாங்க, அதான் ரியாலிட்டி. அதை தாண்டி அவனோட லைஃப்பை கேட்டு அவனுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்கலாம், அவன் ஏன் உள்ளே இருக்கான், அவனுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்து அவனையும் வந்து நம்ம மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸாக அந்த இடத்துல இருந்து பார்க்காம ஒரு சராசரி மனுஷனாக அந்த இடத்துல இருந்து பார்த்து அவனோட லைஃப்பை மாற்றிருக்காரு. அவனோட லவ்வுக்கு மரியாதை கொடுத்து அவனோட லவ்வை 5 வருஷம் லவ்வை சேர்த்து வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து மியூசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் பார்த்திங்க அப்படின்னா அவள் இறந்துட்டா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவனை அவளோட சேர்த்து வச்சுருக்காரு. அவன் இறக்க மாட்டான். அதுதான் அவன் வந்து நான் இவன் இல்லாமல் நானும் அனாதையாக போயிடுவேனே அப்படிங்கிற லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் காட்டும்போது அவனை திருப்பி கொண்டு வந்து அவளோட சேர்த்து வச்சுருப்பார். எமோஷ்னல் எங்கே இருந்ததுன்னா அவனுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. 5 வருஷமாக அவன் தண்டனையில் தான் இருப்பான். நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு 302 அட்டெம்ப்ட் டு மர்டர். ஸோ வந்து இருந்தாலுமே அந்த அவனோட சுச்சுவேஷன், அவனோட அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுவார்னா, அந்த போலீஸ் என்ன பண்ணுவார்னா ஜட்ஜுக்கிட்ட போய் டைரக்ட் காண்டாக்ட் பேச சொல்லுவார். ஐ டு ஐ காண்டாக்ட் பேச சொல்லும்போது அவர் வந்து அவனுக்கு நெக்ஸ்ட் இயரிங்கில் உனக்கு வந்து விடுதலை கொடுத்துறேன்னு சொல்லிடுவார். அந்த டைமில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். படம் வந்து லைக் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, போர் அடிக்காமல் இருக்கும், லேக் அவுட் ஆகாமே இருக்கும் எந்த இடத்துலையுமே. தென் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஹியூமனிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய, இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஹவு ஃபீல் லைக் லவ் எப்படி இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அப்படிங்கிறதும் அது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் காமிக்கல. படத்தில் வந்து அவங்களோட லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அந்த அந்த படத்தில் வந்து ஒரு மெயின் ஒரு ஆக்சிடென்ட் சீன் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல, பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் விக்ரம் பிரபுட்ட ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பேக்கை. உண்மையிலே ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. என்னடா ஐயோ இவர் போலீஸ்காரரா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி போலீஸ்காரெலாம் ரியல் லைஃப்பில் இருக்காங்களான்னு தெரியாது, ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி போலீஸ்காரெலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி அப்படியே எங்கேயோ முன்னேறி போயிடும் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு படம். சிறை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லவ் போர்ஷன் சரி, அதோட ஒரு சில பேர் ஒரு போலீஸ்காரங்களாம் வந்து கோவமாக லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் கைதியை போட்டு அடின்னு அடிப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கோவம், என்னடா இப்படிலாம் அடிக்கிறாங்களேடா மனிதாபிமானத்தோடு இல்லாமல் அப்படின்னு நினச்சோம். அதெல்லாம் மீறி போய் சினிமா அப்படின்ற போது ஓகே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கல, எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆரம்பிக்கும் போது ஒரு சரி ஓகேடா ஏதோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் போக வந்து வேறு எங்கேயுமே பார்க்க தோணலைங்க. ஏங்க என் பக்கத்தில் ஒரு 4 பொண்ணு பக்கத்தில் ஒரு 2-3 உட்காந்தோட யாரையும் கவனிக்க தோணலை. படத்தை மட்டுமே கவனிக்க தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக எடுத்திருக்காங்க. நானும் ஒரு 2 இடத்துல கண்கலங்கினேன். என்னடா அந்த மாதிரி அந்த ஜெயிலில் வரும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. சூப்பரான படம். விக்ரம் பிரபு சார் ஓகே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சிறை சூப்பராக இருக்குது சார் படம். லவ் சப்ஜெக்ட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா தைரியமாக வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட படத்தை. லாஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரொம்பவும் அழுவையான சீன், ரொம்ப வருத்தப்படக்கூடிய சீன் ரொம்ப அதிகமாக வச்சுருக்குறாங்க படத்தில். ரெண்டாவது தஸ்தி பிரபு மியூசிக் சூப்பராக இருக்குது. சுரேஷ் சாரோட டேரக்ஷன் சூப்பராக இருக்குது. விக்ரம் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டானாக்காரன் செகண்ட் பார்ட்டு மாதிரி இருக்குது படம் பார்க்குறதுக்கு. மொத்தத்தில் சூப்பராக இருக்குது படம். மொத்தத்தில் அவளை பற்றி நம்ம பேச தெரியாது, அவங்களோட கஷ்டங்கள் என்னன்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கைதியை கூட்டிகிட்டு வருவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க, என்னென்ன மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, என்ன முதல் கொண்டு எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம போலீஸ்ன்னு வரும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இதில் வந்து புதுமுகமாக இது காட்டுறதுலாம் கொஞ்சம் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த அவங்க கஷ்டங்கள் என்னன்றது இதில் தெரியுதில்ல கண்டிப்பாக. தானாக்கான செகண்ட் பார்ட்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் படம் பார்க்குறதுக்கு. நல்லா இந்த சிறை மூவி எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எமோஷ்னல் மூவி, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு போலீஸ் வந்து ஒரு நல்ல அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சு அவங்கள கூட காப்பாற்றலான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சி அவங்க ஆக்டிங் தான். அவங்க ஒரு சீனில் வந்து எமோஷ்னல் ஆகி அந்த அழுகிற சீன்லாம் வந்து நம்மளுக்கே அழுக வந்துடும். 2-3 இடத்துல நாமளே அழுதுடும். அது மாதிரிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே வேணாம், எப்பயுமே அவர் சூப்பர். அதுவும் இது கூட இது லவ் ஸ்டோரியும் கலந்து இது வேறு மாதிரி ஒரு நல்ல புதுசாக இருக்குது, நல்லாயிருக்கு.